இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு அமைச்சிருக்கு வந்து ஒரு நண்பர் அமைச்சிருக்காரு. இதே இமேஜை கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை அமைச்சிருக்காரு. பட் என்னால் ஒரு வாரத்துக்கு மேலமாக நான் உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியாகலை, அதனால் நம்ம வீடியோ பண்ணல. ஒரு வீடியோ தான் பண்ணுறேன். இப்போ அவர் அமைச்சது நமக்கு வந்து சைட்டை பிளர் பண்ணி அமைச்சிருக்காரு. இது என்ன டொமைனுன்னு அப்படின்னு தெரியல. ஆனால் இங்கே அவர் பிளர் பண்ணவர் நான் உங்களுக்கு டேட்டோடு இன்றைக்கி காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளர் பண்ணவர் இங்கே பிளர் பண்ண மறந்துட்டார். அப்படியே இது ஒரு passport.com டொமைனுங்கிறது நல்லா தெரியுது. இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் மாதம் 28ஆம் தேதி 2025, அதாவது அக்டோபர் 28 2025 காலையில் 9:59 இந்த வீடியோ நான் பண்ணுறேன். 10 மணிக்கு வீடியோ பண்ணுறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில வீடியோஸ் நான் பழைய வீடியோஸும் போடுறேன், ஒரு சில வீடியோவும் புது வீடியோவும் போடுறேன். இனிமேல் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாகவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் எப்போவோ நான் ரெக்கார்ட் பண்ணது திருப்பி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் போட்டிருப்பேன். சரி, இப்போ அந்த கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ வந்து அவர் வந்து நமக்கு இதே இமேஜாக நிறைய அதெல்லாம் அமைச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு, ஏன்னா அவரோட சைட்டை தெரியக்கூடாதுன்னு நான் கேட்டேன். அப்புறம் நீங்கள் இப்படி அனுப்புனா எனக்கு தெரியாது, நீங்கள் சைட்டை அனுப்புங்க அப்படின்ட்டு எனக்கு சைட் அனுப்புனார். அவர் வீடியோவிலையும் காட்ட வேணான்ட்டார். வீடியோவிலையும் காட்ட வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நம்ம இதை அவர் சைட்டை காட்டாமே இந்த இமேஜை வச்சே நம்ம அவருக்கு ஒரு சொல்யூஷனை சொல்லிடுவோம். இப்போ அவருக்கு பெரும்பாலும் நீங்கள் லோ வேல்யூ கண்டென்ட் தான் வரும். நிறையா பேருக்கு வந்து இந்த பாலிசி வேல்யூஷன் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். அதுக்குள்ளே கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லோ வேல்யூ கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஆனால் இவருக்கு வந்து வேறு. இப்போ இதில் வந்து வித்தவுட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு மாதிரி வருது பார்த்தீங்களா. இதுதான் அவரோட நேவிகேஷன் ப்ராப்ளம். இந்த மாதிரி தான் அது அவரோட ப்ராப்ளமே. அவர் சைட்டை நான் வாங்கி பார்த்தப்ப தெரிஞ்சுது, அவர் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டென்ட்டே போடலை, வேறு ஒரு கண்டென்ட் எடுத்து. நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ப்ரோ, ஒரு 7 கண்டென்ட்டாக 10 கண்டென்ட்டாக சொல்லி, நான் எனக்கே சரியாக ஞாபகம் இல்லை அவர் என்ன சொன்னார்ட்டு. ஏன்னா அவர் ஆடியோவில் தான் போட்டிருந்தார். அந்த வீடியோ பார்த்துட்டு நான் ஒரு 10 கண்டென்ட் வந்து வேறு ஒரு சைட்லேருந்து எடுத்து அதை அப்படியே போட்டிருந்தேன் ப்ரோ. ஆனால் நல்ல வியூஸ் போச்சு ப்ரோ. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20-30 இப்படி வந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னார். வேறு ஒரு கண்டென்ட்டுக்கு இவர் எடுத்து இப்படி தான் ஒரு 10 கண்டென்ட் போட்டுட்டு அவருக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இது 2வது தடவை ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னார். 2வது தடவை ரிஜெக்ட் ஆகலாம் நம்மள்கிட்ட வந்துட்டார். இப்போ அவர் இது மாதிரி கண்டென்ட்டுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. அது நானுமே சொல்லுவேன், நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலுமே கிடைக்காது. இந்த வீடியோ மூலியமாக கூட அவருக்கும் நான் சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக கிடைக்காது. வேற ஒருத்தர் போட்ட கண்டென்ட்டை நீங்கள் அதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி அப்படியே போட்டிங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஒன்றுமே இல்லை, உங்களோட வேலையே இல்லை. இப்போ வேலை செஞ்சுட்டு கூலி கேட்குறது ஒரு மாதிரி, வேலையே செய்யாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் கூலி கேட்குறது ஒரு மாதிரி. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் செஞ்ச ஒர்க்கே அப்படி தான் இருக்குது. நீங்கள் என்ன தான் சைட் ரெடி பண்ணினாலும் அது வேறு ஒருத்தர் போட்டது. நீங்கள் மெனக்கட்டு எழுதுங்க. எப்படி கண்டென்ட் எழுதுறதுலான்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும். ஏதாவது ஒரு ஐடியா வச்சு தான் நீங்கள் இதுக்குள்ளே நாலேஜ் வச்சு தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. அப்படி வந்து உங்கள் மைக் இருக்குது, உங்களோட மொபைல் கேமராவில் ஒரு மைக்கு ஒன்று ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணியே நீங்கள் தாராளமாக பேசுங்க. நீங்கள் மைக்கில் மட்டும் பேசுனீங்க ஆடியோவாக தான் இருக்காடும். அதே நீங்கள் நோட் பேடை எடுத்து வச்சுக்கிட்டு, இன்றைக்கி எல்லா நோட் பேட் அப்ளிகேஷன்லையுமே ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. நம்ம டைப் பண்ணுறத விட பேசினா தான் டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணுற மாதிரி. இன்றைக்கி தமிழ்லேயே நிறையா அது மாதிரி, நானுமே நிறையா அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அதை அப்படியே நீங்கள் அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத அப்படியே நீங்கள் மைக்கில் சொன்னாவே போதும். அந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதே கண்டென்ட்டாக ப்ராப்பராக ரெடி பண்ணுறதுக்கு நிறைய ஆன்லைனில் சைட்ஸ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் தாராளமாக பிரித்து எடுத்து ஒரு ப்ராப்பரான கண்டென்ட்டாக நீங்கள் கொண்டு வரலாம். அப்படி பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான், உங்களுக்கும் சொல்ல வேண்டியது ஒன்று தான். கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் இந்த மாதிரி வித்தவுட் பப்ளிஷர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டும் ஒரு ஒரிஜினல் இல்லை, அதாவது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் 2வது கொடுத்துருவாங்களா, அதே இந்த பேஜில் அந்த மவுஸ் பேட் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல. இப்போ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சைட்டையும் கஸ்டமைஸ் பண்ணலை. அதாவது ஒரு பிளாகரோட தீமில் போட்டிருக்காரு. அது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் என்ன பிளாகர் தீம் இருக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த தீம்லேயே போட்டு ஒரு 8 போஸ்ட்டை போட்டு டேரெக்டாக வந்து கூகுள் ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டார். அதனால் அவருக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நேவிகேஷன் ப்ராப்ளம், அதான் சைட்டை நம்ம ப்ராப்பராக பண்ணாவே அப்படி இல்லைன்னா இந்த மெனு பார்லாம் இல்லை அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம். இந்த 3 தான் அவரோட பிரச்சனையே. அப்புறம் அந்த லோ வேல்யூ கண்டென்ட் இங்கே கொடுத்துருக்காங்க ப்ரோ, நான் அப்புறம் என்ன ப்ரோ பண்ணுறேன்னு கேட்டார். இது வந்து லோ வேல்யூ கண்டென்ட்லாம் கிடையாதுங்க. இது லோ வேல்யூ கண்டென்ட் கிடையாது.
அது உங்களுக்கு வந்து கண்டென்ட்டே ஆகிறது கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் மாற்ற வேண்டியதை கண்டென்ட்டை பூரா டெலீட் பண்ணிடுங்க, போட்ட கண்டென்ட்டு பூரா. இந்த மாதிரி உங்களுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டென்ட்டு பூரா டெலீட் பண்ணிடுங்க. அந்த கண்டென்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் டெலீட் பண்ணாலும் அதுலேயுமே ரீடைரக்ட் இஷ்யூ இருக்கும். அல்லது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, அந்த கண்டென்ட்டை பூரா உள்ள கண்டென்ட்டை டெலீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அது ரீப்ளேஸ்மெண்ட்டாக பண்ணிடுங்க. அதே கீவேர்டு அதே நேமில் இருக்கும்போது அது அப்ளை பண்ணிடுங்க. நம்ம அப்டேட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஒரு பிளாக் மாதிரி எழுதியிருந்தீங்க, அது எப்படின்னா கரண்ட் வெர்ஷன் வேறு, இதுக்கு முன்னாடி வச்சுருந்த வெர்ஷன் வேறு அப்படிங்கும்போது அதுக்கு அப்டேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் இதை அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து சரியாகும். அதுவும் உங்கள் ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். ஓன் கண்டென்ட் மட்டும்தான். நான் நிறைய வீடியோவில் பிளாகர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணையிலே சொல்லியிருப்பேன், யூனிக்கான கண்டென்ட் மட்டும்தான் கூகுள் ஆட்சன்ஸில் அப்ரூவல் இருக்குது. வேறு ஒரு சைட்லேருந்து எடுத்து போட்டு இதில் நீங்கள் அப்ரூவல் வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அப்ரூவல் கிடைக்காது அப்படின்னு நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். சேமாக அதே தான் இதையும் சொல்கிறேன். நீங்கள் ஓனாக ஒரு 10 கண்டென்ட்டுக்குள்ளே எழுதினாலும் உங்கள் ஓன் கண்டென்ட்டாக எழுதுங்க. அதுவும் வந்து ஆடியன்ஸ் விரும்புகிற மாதிரி எழுதுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்றை பற்றி தேடுறேன், இப்போ என்னை மாதிரி ஒரு 100 பேர் தேடுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 10 பேர் எழுதியிருப்பாங்க, ஒரு 10 சைட்டில் இருக்குது அப்படிங்கும்போது உங்களோட சைட்டு வந்து கண்டென்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா நேரம் நான் அதை படிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த கண்டென்ட்டில் ஃபுல்லாக படிச்சிருப்பேன். அப்படிங்கும்போது கூகுளுக்கு அதான் வந்து சக்ஸஸ் நிறையா போகும். அந்த சைட்டை தான் போகும். அது மாதிரி நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து கண்டென்ட்டை ஓன் கண்டென்ட்டாக எழுதுங்க. நீங்கள் அடுத்தவங்க கண்டென்ட்டை திருடி போட்டுட்டு இது திருட்டு தான், ஒரு வேளை திருட்டு தான், அது இந்த கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணாங்க பாருங்கள், அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கெல்லாம் வந்து இண்டெக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வெளியிடுவாங்க கண்டென்ட்டு. அது அவங்களோட இப்போ ஒரு நாளைக்கு 100 கண்டென்ட் போடும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு செகண்டில் வந்து இண்டெக்ஸ் ஆகிடும் கூகுளில். பெரிய பெரிய சைட்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100 போஸ்ட்டு 150 போஸ்ட்லாம் போடுவாங்க. அவங்க அவங்க ஏகப்பட்ட ஒர்க்கர்ஸ் வச்சு போட்டுருக்காங்க, கண்டென்ட் ரைட்டர் வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கே ஒரு போஸ்ட்டு போடுறவங்க இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு 4 நாள் 5 நாள் டைம் எடுத்துக்கும். ஆனால் அந்த மாதிரி அவங்க டெய்லி 150 போஸ்ட்டு போடுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தின் செகண்டில் ஒரு 10 செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் இண்டெக்ஸ் ஆகிரும். அந்த மாதிரி பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வித்தவுட் கண்டென்ட்டு லோ வேல்யூ கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து கண்டென்ட்டு தான் பிரச்சனை. அதை நான் பார்த்துட்டேன், அவர் சைட்டில் லாகினே பண்ணி பார்த்துட்டேன். அவர் கண்டென்ட்டையும் நான் காப்பி பண்ணி பிளகரிசம் செக் பண்ணி பார்த்தேன், வேறு ஒரு டொமைன் காட்டுது. அந்த டொமைன் அவர் தான் கேட்டேன், அவர்தும் இல்லைன்ட்டார். அடுத்து அண்டாக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அவர் வந்து பிளாகரில் வந்து டிஃபால்ட் தீமில் யூஸ் பண்ணார், அது சேம், அதுக்கு இந்த பிரச்சனை. அப்புறம் நேவிகேஷன் பிரச்சனை, இந்த மெனு பாரு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா டெர்ம்ஸ் அபவுட்டு கான்டாக்ட் பாலிசி இது மாதிரி நிறையா நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவும் போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சு, கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு உங்களை ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.